ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஸ்வீட் அம்மு பேசுகிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. அதுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு 250 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. முதல்ல பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதில் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் மொத்த வெங்காயத்தையும் போட்டு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. மொத்த வெங்காயமும் போட்டாச்சு. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டு, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதங்கட்டும். அது கூடயே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு காரம் தேவைன்னா கீரி போட்டுக்கோங்க. நான் முழுசாக அப்படியே தான் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை நல்லா போகிறது வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போது புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் மேலே திரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வேக வச்ச மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். மட்டன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்க வேண்டியது தான். நான் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறதுனால, புழுங்கல் அரிசி எந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு தண்ணி 2 மடங்கு எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசியை உள்ளே சேர்த்துட்டேன். கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அரிசியை ஒரு பெரட்டி எடுத்தாச்சு. நான் முன்னவே சொன்ன மாதிரி தண்ணி 1க்கு 2 தண்ணி சேர்த்தாச்சு. நான் கலர் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ சிம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சிறுந்தீலியே வேகட்டும். அடி பிடிக்காமல் இருக்க ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. அரிசி 3/4 பதம் வெந்துடுச்சு. இப்போ ரொம்ப தீயை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் தம்மில் வச்சிடலாம். தம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி ரெடி. பாருங்கள், சுவையான புழுங்கல் அரிசி பிரியாணி ரெடி. வாங்க சர்வ் பண்ணிடலாம்.
சுவையான புழுங்கல் அரிசி மட்டன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.